வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஷ் போகிறேன். என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா துமாத்து பப்பு. ஓகே, துமாத்து பப்பு வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் ஒன்று. அதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவை, எப்படி செய்து போய் பார்ப்போங்க. துமாத்து பப்பு செய்யறதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவை பார்ப்போம். இங்கே பெரிய வெங்காயம் நான் 2 வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி 3 வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 இந்த மாதிரி வெட்டிங்க. இது பூண்டு எடுத்துங்க, பூண்டு ஒரு 8 பூண்டு வெட்டி 2 வெட்டியிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்துங்க, காஞ்ச மிளகா, இங்கே கருப்பில் மல்லி அல்ல, நெய் எடுத்துங்க. தாளிப்புக்கு வந்து நம்ம கடுகு சீரகம் தேவைப்படும். அடுத்து நம்ம வந்து இங்கே தனியா பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனு. இது வந்து பருப்பு, நான் வந்து பார்த்திங்கன்னா துவரப்பருப்பு எடுத்துருக்கேன். புளி கொஞ்சோண்டு எடுத்துங்க. இது வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் கட்டி, சின்ன கட்டி அளவு போதும். சரிங்களா? நம்ம எப்படி செய்து போய் பார்ப்போங்க. பருப்பு பாருங்கள், நல்லா கொதிக்க தண்ணியில் இந்தமாதிரி நல்லா வேக வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கங்க. நம்ம அது பெருங்காயம் கட்டி சொன்னோம்னா கொஞ்சோண்டு போட்டுங்க. போட்டு இந்த பருப்பு நல்லா பாருங்கள் 70% வேக மட்டும் நல்லா வெந்துருட்டோம். ஓகே, பருப்பு 70% வந்த பிறகு நம்ம தக்காளி சொன்னல ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிடுங்க. அடுத்து வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா 1, பூண்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து புளி கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம், கொஞ்சோண்டு போகும். ஓகே, அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் இதிலே ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் அந்த பச்சை வறுப்போம். ஓகே, வாங்க தாளிப்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிப்போம். இது பாருங்கள், பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டு எடுத்துருங்க, 2 வெட்டிங்க. அதேமாரி பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்துக்குவோம். ஓகே, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இது நல்லா கொஞ்சம் இடித்து வச்சுங்க தனியாக. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நம்ம இடித்து போட்டால் தான் நல்லா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். துமாத்து பப்போட டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம தாளிச்சிடுவோம். இது கடுகு சீரகம் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து காஞ்ச மிளகா சொன்னால் 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிடுங்க. அதை நம்ம இடித்து வச்ச அந்த பூண்டு, இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து கருப்பில் ஆட் பண்ணிடுங்க. தாளிச்சதெல்லாம் வந்து நம்ம அந்த பருப்பு இருக்குல்ல, அந்த வேக வச்சு அதெல்லாம் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஓகே, கடிச்சா அது நெய் நீங்கள் நல்லா அப்படி ஆட் பண்ணிடுங்க. ஓகே, பாருங்கள், நம்ம சூப்பரான துமாத்து பப்பு ரெடியாகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வெள்ளை சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை இடியாப்பம் அந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாய், அடுத்த டிஷ் பார்ப்போம்.